2026 பாஜக முதல்வர் யார்? பாஜக எடுக்க போகும் அதிரடி வியூகம். உள்ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய திருமாவளவன், உத்தரப்பிரதேசத்தில் முன்பு மாயாவதி முதல்வராக இருந்தார். அதன் பிறகு இந்தியாவில் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதல்வராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பார்லிமென்ட்டுடன் இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். திமுக அரசு என்பது நிலையானது அல்ல, மாநில அரசுதான் நிலையானது. கட்சிகள் வரும் போகும், அது வேறு. சமூக நீதி மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசுகளில் எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் நிலை இங்கே இல்லை, வரவும் முடியாது என்று கண்ணீர் வராத குறையாக பேசினார். சில எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காக கட்சியை திமுகவிடம் அடமானம் வைக்கும் திருமாவளவன் தலித் முதல்வராக வர முடியாது என்று பேசுவதில் எந்த நியாயமும் இல்லை. இந்தியாவின் பிற மாநிலங்களில் முதல்வர் உட்பட பெரிய பொறுப்புகளில் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருந்து வருகிறார்கள். மேலும் பாஜக மத்தியிலும் மாநிலங்களிலும் வலுவான பிறகு ஜனாதிபதி முதல்வர் என பதவிகளை தாழ்த்தப்பட்டு சமுதாயத்திற்கு வழங்கி வருகிறது. நம்மால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடியவில்லையே என்ற திருமாவளவனின் விரக்தியின் வெளிப்பாடான பேச்சுதான் இது என அரசியல் விமர்சகர்களும் பேசி வருகின்றனர். மேலும் திருமாவின் கருத்துக்கு திமுக தவிர பெரும்பாலான கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதிலும் பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் முதல்வராக முடியாது என்ற விசிக தலைவர் திருமாவளவனின் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழகத்தின் தனிப்பெரும் வன்னியர் சமுதாயமும் தனிப்பெரும் சமுதாய தொகுப்பான பட்டியலினமும் இணைந்தால் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை எளிதில் கைப்பற்ற முடியும். பாமக வெற்றி பெற்றால் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை முதல்வராக்குவோம் என 30 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்தேன். ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து அனுபவித்து வந்தவர்கள் மேற்கொண்ட பிரித்தாளும் சூழ்ச்சியால் பட்டியலினத்தைச் சேர்ந்தவரோ வன்னியர் இனத்தவரோ இன்று வரை முதல்வராக முடியவில்லை. கடந்த 57 ஆண்டு திராவிட ஆட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் துணை முதல்வராக அதிகாரமிக்க அமைச்சராக கூட வர முடியவில்லை. பட்டியலினத்தவர் தமிழக முதல்வராவது சாத்தியமற்றது அல்ல. நம்மால் முடியாது என்று சதிவலையில் மயங்கி கிடப்பதை விடுத்து நம்மால் முடியும் என்று பட்டியலினத்தவர் நினைக்க வேண்டும். நாம் வீழ்ந்து கிடக்க வேண்டும் என நினைக்கும் சக்திகளை அடையாளம் கண்டு புறக்கணிக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வும் சமூக ஒற்றுமையும் ஏற்பட்டால் தமிழக முதல்வராக பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் வருவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று வெளிப்படையாக கருத்தை பதிவு செய்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பல நேரங்களில் பாஜக சமூக நீதிக்கு பங்காற்றியதை எடுத்து கூறியிருக்கிறார். இந்த நிலையில் திமுகவிற்கு செக் வைக்கும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாத பிற கட்சிகளுக்கும் தர்ம சங்கடத்தை உருவாக்கவும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் திமுகவின் சமூக நீதி கோட்பாடு வெறும் வாய் வார்த்தையாகவே இருந்து வருகிறது. ஆனால் மற்ற கட்சிகளும், முக்கியமாக பாஜக சமூக நீதிக்கு எதிரான கட்சி என்ற பிம்பத்தை பாஜக மீது இவர்கள் கட்டமைத்தாலும் பாஜக எந்த அளவிற்கு அனைத்து சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கிறது என்பதை இந்திய மக்களும் முக்கியமாக தமிழக மக்களும் பார்த்து வருகின்றனர். ஆகையால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முடிவை தொடருமானால் திமுக வாக்கு வங்கிக்கு சம்பட்டை அடிதான் என தேர்தல் அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.